நம்ம அல்லாவை நம்பி இருக்கிறோமா இல்லையான்றத அல்லாஹ் தாலா எப்படி மெஷர் பண்ணுவான், எப்படி அடையாளப்படுத்துவான்டா உண்ட பிராக்டிக்கல்ல அது வெளிப்படும். வாயால அல்லாவை நம்பிக்கிறோம் என்று சொல்றதுனால அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எல்லாரும் சேர்ந்து இல்ல நாங்க நினைச்சிட்டு நான் அல்லாஹ்வைத்தான் நம்பிக்கிறோம் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றதாக இருந்தா, நாங்க எல்லாரும் மௌத்தை நம்பி தான் இருக்கிறோம். யாராவது மௌத்தை மறுத்திக்கிறோமா? நான் மௌத்தா போக மாட்டேன், நான் இன்னும் 100 வருஷத்துக்கு வாழ்வேன், அப்படி யாருமே சொல்லல. எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல பேசுற சான்ஸ் கிடைச்சா கூட நாங்க எல்லாரும் எப்படி பேசுறோம் தெரியுமா? என்னதான் சம்பாரிச்சு என்னதான் பாடுபட்டாலும் ஒரு நாளைக்கு இந்த 6 அடி கபருக்கு தான் போறோம், இப்படித்தான் பேசுறோம். மௌத்தை நம்பி இருக்கிறோம், மௌத்தை நம்பித்தான் வாழுகிறோம் என்று நாங்க நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எப்படி பேசுவான் தெரியுமா? நீ மௌத்தாவுன்னு பொய்க்கு பேசிட்டு இருக்கிறாய், நீ உண்மையிலே மௌத்த நம்பல. அந்த மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்தை கண்டு நீ விரண்டு ஓடுகிறாயோ ஃபஇன்னஹு முலாகிக்கும், நீ ஓடுறாய் அது உன்னை சந்திக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எங்களுக்கு ஆச்சரியமாயிக்கும், நாங்க எங்க ஓடணுமா மௌத்த கண்டு? நாங்க மௌத்த கண்டு ஓடவே இல்லையே, மௌத்தாயிருவோம் தானே நம்பி இருக்கிறோம். அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி பேசுகிறார்? எந்த மௌத்தை கண்டு நீ விரண்டு ஓடுகிறாயோ அது உன்னை சந்திக்கும். நீ ஓடுறாய், நீ நம்பியிருக்கிறான்னு பொய் சொல்றாய், மௌத்தை கண்டு பயந்து ஓடுகிறாய், அது உன்னை சந்திக்கும். இதை விட ஆச்சரியமா அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத்தை நாங்கள் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம். எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எந்த ஊர்ல எப்படி நீ மௌத்தா போகணும்னு அல்லாஹ் டைம் போட்டு வைத்திருக்கிறான். சகோதரர்களே, சில பொழுதுகள்ல நம்ம நினைக்கலாம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு இடத்தில் அல்லாஹ் மௌத்தை எழுதிவிட்டால் அதற்கான எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒருவேளை நாளைக்கு அமெரிக்கால தான் உங்களோட மௌத்துன்னு அல்லாஹ் எழுதி வச்சான்னு வைங்க, நான் வாழ்க்கையில அமெரிக்காவுக்கு போக கனவே கண்டிருக்க மாட்டேன், அமெரிக்காவுக்கு போறதுக்கு நினைச்சு கூட இருக்க மாட்டேன். ஆனா இன்றைக்கு நைட்டுக்கு அல்லாஹ் பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் உங்களோட கையில கொண்டு சேர்ப்பான். அல்லாஹ்வுடைய சுன்னா, அந்த மரணிக்கின்ற இடத்துக்கு அல்லாஹ் எடுத்தே ஆகுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி பேசுறான் தெரியுமா? இப்படி டைம் போட்டு வச்சிக்கிறோம் அந்த இடத்துக்கு. சில நேரம் நீங்க சில மௌத்துக்கு பேசுவீங்க, அவர் அந்த ஊருக்கு போனதே இல்ல வாப்பா, இன்றைக்கு தான் ஆசைக்கு போனாரு, மௌத்தா போயிட்டாரு. சில பேரை நீங்க அவர் அவர கார்லயே தான் போவார், பஸ்ல ஆக்சிடென்ட் பட்டு சில பேர் மௌத்தாயிருவாங்க, பஸ்ல ஆக்சிடென்ட் பட்டு சில பேர் மௌத்தா போயிருவாங்க. அதுல முன்னுக்குள்ள தப்பிச்சிருவான், நொறுங்கினவனும் தப்பிச்சிருவான். இவர் நடுவுல ஆக்சிடென்ட் பட்டாலும் மௌத்தா போடான்னு உட்கார்ந்து இருந்திருப்பார். அவருடைய ரூஹ் எல்லாம் பேய்த்துரும். ஊர்ல எப்படி பேசுவோம் தெரியுமா? வாழ்க்கையிலே அவர் வண்டியில தான் அவர் கொழும்பு போவார், அவர் கார்ல தான் அவர் கொழும்பு போவாரு, மகனோட தான் அவர் கொழும்பு போவாரு. இந்த கீண்டு பார்த்து பஸ்ல ஏறினாரு, மௌத்தா போய்த்தாரு. அது நீ ஏறல வாப்பா, அல்லாஹ் தஆலா உன்னை ஏற வச்சான். அது நீ ஏற, அதுக்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் கேட்கிறான், நாங்க மௌத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம், யாருக்காவது எங்களை தோக்கடிச்சிரேல்மா? இந்த கேள்வி எல்லாம் யாருக்கிட்ட? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்டா, நம்ம மௌத்தை நம்பி இருந்தும் அல்லாஹ் இப்படி பேசுகிறான். ஏன் பேசுறோம் தெரியுமா? நம்பிக்கை என்பதை வாயால சொல்றதுனால நம்பிட்டோம் ஆகிறாரு. நாங்க எல்லாரும் கபரு மையவாடிக்கு போய் என்ன பேசுறோம்? இவ்வளவுதான் வாழ்க்கை, நேத்து வரைக்கும் இருந்தாரு, இன்றைக்கு போய்த்தாரு, அதனால நாங்க நம்பிக்கிறோம் அடையாளம் அல்ல. அல்லாஹ் தஆலா நீ விரண்ட ஓடுகிறாய் என்று ஏன் பேசுறான் தெரியுமா? பேசுற இடமெல்லாம் மௌத்தா போயிரும் தான் பேசுறாய், ஆனா மௌத்தா போற மனுஷன் மாதிரி வாழலையே வாப்பா நீ. இன்றைய நாள் சுபகு தொழுகையை ஜமாஅத்தோடு தொழாமல் வேண்டுமென்றே தூங்கிவிட்டு, அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்துல கொஞ்சம் கைய வச்சு கேட்டு பாருங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்குதா? இன்னைக்கு லுகர் ஜமாத்தோட தொழல்ல, அசர் ஜமாத்தோட தொழல்ல, மகரிப் 5 நேர தொழுகை எங்களிடத்திலே இல்லை. பயம் ஏதாவது இருக்குதா? ஒரு பயமும் இல்லை. ஏன் தெரியுமா? இப்பயே என்ன மௌத்தா போறோம், இதான் அவர் இருக்கிறாரு, 100 வயசு ஆயிட்டு நல்லா தானே இருக்கிறாரு.
நான் இப்பதானே என் மகன் ஓலவல் படிக்கிறான், இப்பதானே வீட்டுக்கு ஸ்லப் போட்டிருக்கிறோம், இப்பதானே அத்திவாரமே போட்டிருக்கிறோம், அப்படி உடனே போயிருவேனா? மௌத்த நினைக்கவே இல்லை. அதனாலதான் அல்லாஹ் பேசுகிறான், நீ வாயால மௌத்தாயிருவேன் பேசுறாய், அந்த மாதிரி வாழவில்லை. வீடு கட்டுகிற நாம் மௌத்த நினைச்சா வீடு கட்டுறோம். இன்னைக்கு வீடு கட்டுறதுக்காகத்தானே சகோதரர்களே எங்களுக்கு தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. வீடு கட்டி முடியணும். நம்மளுக்கு வீடு கட்டுறதை பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். புள்ளைக்கு வீடு கட்டுறதுக்காக எங்களுக்கு தொலை டைம் இல்லை. அல்லாவை நம்பவில்லை. ரிஸ்குடைய விஷயத்தில் அல்லாவை உறுதியாக நம்பி இருக்கிறோமா, சந்தேகத்தோட நம்பி இருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வதத்தகிதுன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். நீங்க இந்த உலகத்துல கற்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தா இங்கேயே நிரந்தரமாக டென்ட் அடிக்கிறதுக்கு தானே கட்டுறீங்க. யாராவது மௌத்தா போற மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான பதிவு. நம்பிக்கையை நாம் செயற்பாட்டில்